தூத்துக்குடியில் உள்ள சசிகலா புஷ்பா வீட்டில் பணிபுரிந்த 2 இளம் பெண்கள் தங்களுக்கு சசிகலா புஷ்பா, அவரது கணவர், மகன் மற்றும் தாய் உள்ளிட்டோர் பாலியல் தொல்லை மற்றும் சித்திரவதை செய்ததாக புகார் அளித்திருந்தனர். இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி சசிகலா புஷ்பா உள்ளிட்ட 4வரும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தனர். மனுவை விசாரித்த நீதிபதி வேலுமணி சசிகலா புஷ்பா உள்ளிட்டோர் நேரில் ஆஜராக உத்தரவிட்டார். சசிகலா புஷ்பா உள்ளிட்டோர் நேரில் ஆஜரான போது ஜாமீன் அளிக்க அரசு தரப்பிலும் பணிப்பெண்கள் தரப்பிலும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி தீர்ப்பை ஒத்திவைத்தார். இந்நிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது வழக்கின் கடுமை காரணமாக சசிகலா புஷ்பா உள்ளிட்டோர் போலீசாரின் விசாரணைக்கு தேவைப்படுவதாகவும் முன்ஜாமீன் அளித்தால் அவர்கள் தலைமறைவாக வாய்ப்பிருப்பதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து வழக்கின் கடுமையை கருதி முன்ஜாமீன் அளிக்க முடியாது என கூறிய நீதிபதி வேலுமணி முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். மேலும் சசிகலா புஷ்பா மதுரை வராத நிலையில் வக்காலத்து தாக்கல் செய்தது போல் காட்டியது தொடர்பாக உயர்நீதிமன்ற பதிவாளர் ஒத்தக்கடை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கவும் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தவும் நீதிபதி உத்தரவிட்டார்.